மச்சான் நம்மள எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி 5-10க்கும் வேலைக்கு போயிட்டு எப்படா கோடீஸ்வரனா வருது? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணனா அத சொல்லு முதல்ல. என்கிட்ட ஒரு 250 திரம்ஸ் இருக்கு, உன்னிட்ட ஒரு 250 திரம்ஸ், மொத்தம் 500 திரம்ஸ். லாட்ரி சீட் எடுக்கிறோம், அடுத்த மாசமே கோடீஸ்வரன் ஆகிறோம். என்ன சொல்ற? ஏன்டா மச்சான் 500 திரம்ஸுக்கு லாட்ரி வாங்கி அடுத்த மாசமே நம்மளுக்கு உழுவ போகுது. நியாயமா பேசுடா, நம்மளுக்குலாம் உழுவுமாடா? இந்த மாதிரி நெகட்டிவா பேசி பேசாண்டா பணக்காரன் இருக்க பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை இருக்க ஏழை ஆயிட்டு இருக்கான். இவெல்லாம் எப்படா முன்னேறது? சரி மச்சான், இந்த மாசம் மெஸ்ஸு காசுல இருந்து 250 திரம்ஸ் தரேன்டா, அதுல லாட்ரி வாங்கிடுறான். சிறிது நேரம் கழித்து மச்சான் லாட்ரி வாங்கியிருப்பான், அடுத்த மாசம் நம்ம கோடீஸ்வரம் தான். அதான் மச்சான், சொல்லு மச்சான், லாட்ரி வாங்கிட்டியாடா மச்சான்? எந்த லாட்ரிடா? 500 திரம்ஸுக்கு லாட்ரி வாங்குறேன்னு சொன்னியடா. அதுவும் மச்சான் கையில 10 காசு இல்லை மச்சான், என்ன பண்றேன்னே தெரியலடா. அடுத்த மாசம் பைக் லோன் வேற கட்டணும்டா. கோடீஸ்வரன் லாட்ரின்னு சொன்னேன், நீனும் ஈஸியா ஏமாந்துட்ட மச்சான். இதெல்லாம் நியாயமே இல்லடா, நீ கவலைப்படாத மச்சான். சரி நாயா வைநாய துபாய் வாசி பாலம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க.